அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜிக்ருடைய மஜ்லிஸை முடித்து ஸலவாத்துடைய மஜ்லிஸை முடித்துவிட்டு நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அந்த நீங்கள் அறியாத விடயங்களை அறிவுள்ளவர்களிடத்திலே நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். மார்க்கத்தில் கேள்வி கேட்டு அறிவை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு வழிமுறை. ஏனென்றால் ஒருவன் கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அவன் எந்த அளவில் இருக்கிறான் என்பது தெரியும். ஒருத்தன் கேள்வியை பொறுத்து என்ன செய்யும், அவன் தகுதி என்னன்னு தெரியும். ஒருத்தன் தங்கத்தை பற்றி கேள்வி கேட்காண்டு வைங்க, அப்போ அவன் தகுதி என்ன, அவன் தொழில் என்ன, இல்லை அவன் ஆர்வம் என்ன புரிஞ்சு கொள்ள முடியும். ஒருவன் மரக்கரியை பற்றி கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தகுதி என்ன, தேட்டம் என்ன, அவன் வியாபாரம் என்ன அழகாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவன் அறிவு ஞானத்தை கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய தேட்டம் என்ன, நாட்டம் என்ன புரிந்து கொள்ள முடியும். அப்போ கேள்வி என்பது நம்முடைய எதிர்பார்ப்பை, தேட்டத்தை, நாட்டத்தை அடுத்தவருக்கு என்ன செய்யும், இலகுபடுத்தி கொடுக்கும். அப்போ அவரும் என்ன செய்வார்டா, அதுக்கு ஏற்ற அறிவை நமக்கு சொல்லுவார். எப்படி டாக்டர்கிட்ட ஒரு மருந்து எடுக்க போகிறோம், டாக்டர் வருத்தம் மருந்து தாங்கோ என்றா அவர் என்ன மருந்து தருவார், என்ன வருத்தண்டாண்டு கேட்பாரா இல்லையா? அப்போ நாம் நம்மளோட நோயை வெளிப்படையாக அவர்கிட்ட சொல்லும் பொழுதுதான் அதை அவர் பரிசீலித்து அதற்கான மருந்தை எங்களுக்கு என்ன செய்ய முடியும், தர முடியும். அதுபோலதான் அறிவு என்கிறது நாம் அறிவு உள்ளவரிடத்தில் போய் கேட்டு படிக்க வேண்டிய ஒன்று. அப்போ அந்த கேள்வியை நம்ம கேட்கிற நேரத்தில் அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த ஆலிமுக்கு அல்லது உலமாக்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால், நம்முடைய நிலை என்ன என்பதை இலகுவாக புரிந்து அதற்கு ஏற்ற பதிலை தர முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. ரஹ்மானை பற்றி, யார், அல்லாவை பற்றி, ரஹ்மானை பற்றி ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, நுட்பமான அறிவு ஞானம் உள்ளவரிடத்திலே நீங்கள் கேட்டு படித்து கொள்ளுங்கள். நுட்பமான அறிவு ஞானம், ஹபீரா என்கிற வார்த்தை நுட்பமான அறிவு ஞானம் உடையவரிடத்தில் கேட்டு படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தேடி போயிட்டு என்ன செய்கிறாங்க, அறிவை கேட்டு படிக்கிறாங்க. எப்படி, வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் அந்த அறிவை படித்து கொள்கிறாங்க. 3 சம்பவங்கள் நடக்குது. அந்த 3 சம்பவங்கள் மூலமாக அது எதை உணர்த்துகின்றது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். இந்த அறிவு இதுக்கு என்ன வேணும் என்று கேட்டால், சபுர் என்கிற பொறுமை கட்டாயம் தேவை. நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் அது மட்டும்தான், இன்னக லன் தஸ்ததீஅ மஇய சப்ரா. மூசா அலைஹிஸ்ஸலாமே, என்னோடு நின்று பிடிக்கிற அளவுக்கு பொறுமையில் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுமை இல்லைன்ற அர்த்தமா, இருக்குது. ஆனால் மஇய, என்னோடு ஒப்பிடுகிற பொழுது அந்த பொறுமை போதாது என்று சொன்னார்கள் நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அப்படி இல்லை, என்னை பொறுமை இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா என்ன பாருங்க என்று சொன்னாங்க. 3 தடவையும் அவர்கள் பொறுமையை இழந்தார்கள். பொறுமையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு பொறுமை இருக்குது என்கிறதுக்குரிய அடையாளம் என்ன, ஆதாரம் என்ன? அது அந்த சம்பவத்திலேயே ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா?
எது நடந்தாலும், எப்படி, எது நடந்தாலும் நானாக அதற்குரிய விளக்கத்தை அல்லது காரணத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னதாக நீங்க எனக்கிட்ட அதை கேட்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு பொறுமை இருக்கா இல்லையாங்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அடையாளம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நாம ஃபெயிலாக பாஸ் ஆண்டு அழகாக விளங்கும். டோட்டலி ஃபெயில். நாம் முதலாவதாக கேட்கிறது என்ன தெரியுமா? ஏன் எதற்காக கேள்வி தான் முதல்ல கேட்போம். எதில்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயும் அதைத்தான் கேட்போம், துனியாவுடைய விஷயத்திலேயும் அதைத்தான் கேட்போம், மார்க்கத்தினுடைய இதர காரியங்களையும் அதைத்தான் நம்ம கேட்போம். நம்ம முதல் கேள்வி ஏன் எதற்காக என்றுதான் இருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், என்னோட ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னோட உங்களுக்கு பொறுமை போதாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லை, நீங்கள் என்னை பாருங்க, நான் பொறுமையில் செடியாக இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படியா? சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானாக அறிவிக்கிற வரைக்கும் நீங்களாக எந்த விஷயத்திலே கேள்வி காரணம் கேட்கக்கூடாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 3 சம்பவங்களிலும் காரணம் கேட்கிறார்கள், அவசரப்பட்டு விடுகிறார்கள். அப்பதான் ஹாதா ஃபிராகு பைனி வபைனி, பொறுமை போதாது, கட்டுப்பாட்டுக்கு சரி வராது, ஹாதா ஃபிராகு பைனி வபைனி, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு கொள்ளுவோம் என்று நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். விளையிட்டா? இதான் குர்ஆனுடைய உபதேசம். அப்ப நாம என்ன செய்யணும்? அறிவு தேடலுக்காக நாம கேட்டுதான் படிக்கணும். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், தெரியாதவைகளாக இருந்தால் அதை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி நுட்பமான ஞானமுடைய ஒருவரிடத்திலே கேட்டு படியுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குருவை அறிவுக்காக நீங்கள் பின்துயர்ந்தால் அவராக கூறுகின்ற வரைக்கும் அவருடைய கேள்விகள் செயல்களில் நாம் கேள்வி கேட்க கூடாது. அது நம்மை அவரை விட்டு தூரமாக்கிவிடும். ஏண்டா, நம்மட பார்வைக்கு அந்த அறிவுக்கு அது பிழையா தெரியும், ஆனால் அவருடைய அறிவில் அது சரியாக இருக்கும். எப்ப ஆத்மீகம் என்று வந்துவிட்டால், ஒரு குருவை பின்பற்றுவதாக இருந்தால் அதிலே கேள்வி கேட்கின்ற விஷயத்திலே ரொம்ப கண்டிப்பாக அவதானமாக நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சரி, இதுவே அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வந்துருங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் லவ் வலிம வ கைஃப கௌலு தில் ஹுமுக், சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. லவ் வலிம வ கைஃப, ஏன் எதற்காக எப்படி என்கிற கேள்விகளை அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் கேட்பீர்களானால் அது கௌலுதில் ஹுமுக், முட்டாள்தனத்தினுடைய அடையாளம் அது என்று, வார்த்தைகள் என்று யார்? சூஃபியாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நாம லவ் வலிம வ கைஃப, ஏன் எதற்காக என்கிற கேள்வி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்யலா? கேட்கலா. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாரையும் படைச்சான். சிலரை நரகத்துக்கு சொந்தமாக்கினான், சிலரை சொர்க்கத்துக்கு சொந்தமாக்கினான். அதையே அவரை சொர்க்கத்துக்கு என்ன நரகத்துக்கு தீர்மானிச்சாய்? அதையே அவரை நரகத்துக்கு என்ன சொர்க்கத்துக்கு தீர்மானிச்சாய்? இந்த கேள்வி அல்லாஹ் கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தை என்ன விளை கொள்ளணும்? ஃபஅலுல் லிமா யுரீத், படைச்சவன் அவன், அவன் படைச்சத்தில் அவன் நாடியதை செய்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குது. நீங்க ஒரு மரம் வளர்க்குறீங்க, அந்த மரத்தில் எந்த பகுதியை விறகுக்கு பாவிக்கணும், எந்த பகுதியை தளபாடத்துக்கு எடுக்கணும் என்று உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு மரம் வளர்க்குறீங்க, பெரிய மரம், அகலமான மரம், நல்லா சடைச்சிருக்குது. இப்போ இந்த மரத்தில் எதை விறகுக்கு பயன்படுத்தணும், எதை தளபாடங்கள் பயன்படுத்தணும் என்று உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க வளர்த்த ஒரு மரத்துக்கே உங்களுக்கு இம்பட்டு உரிமை என்று சொன்னா, நம்ம எல்லாரையும் படைச்ச ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலாவுக்கு யாரை எதற்கு தீர்மானிக்க வேண்டும் என்பது அவனுடைய சொந்த உரிமை. அதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? லவ் வலிம வ கைஃப கௌலு தில் ஹுமுக், ஏன் எதற்காக எப்படி என்கிற கேள்விகள் எல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள் என்று சூஃபியாக்கள் சொல்லுவார்கள். அதுக்காக நாம கேட்கிறதா? அந்த ஆலிமும் நம்மளுக்கு சொல்லட்டும்,
அல்ல அந்த உஸ்தாது சொல்லட்டும், அல்லது அந்த ஹத்தீப் சொல்லட்டும், அல்ல அந்த ஷேக் சொல்லட்டும் என்று அறிவை தேர்ற விஷயத்தில் மடத்தனமாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. சஹாபாக்கள் கேட்பாங்க, துல்லனி அலா அமலி, நாயகமே யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லி தாங்கோ நாயகமே என்று கேட்பார்கள். அந்த அமலை நான் செய்துவிட்டால் அல்லாவும் ரசூலும் என்னை அன்பு வைக்க வேண்டும், அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்க என்று கேட்பார்கள். அப்படி வரக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்கன்னு சில அமலை சொல்லியும் இருக்காங்க. சில சஹாபாக்களுக்கு இன்னத்தை சொல்லி வாங்க, இன்னத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில சஹாபாக்கள், நாயகமே எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு ஒரு சஹாபி போய் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்கன்னு கேட்டால் செய்யுங்கன்னு தானே சொல்லணும். ஒரு ஆள் வந்து கேட்குறார், தொழுங்கன்னு சொல்லலாம், நோன்பு பிடிங்கன்னு சொல்லலாம், திக்ரு செய்யுங்கன்னு சொல்லலாம், ஸலவாத்து ஓதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் போய் கேட்டா அந்த சஹாபிக்கு செய்யுங்கன்னு சொல்றதை விட செய்யாதீங்கிற ஓர்டரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு சஹாபி போயிட்டு, நாயகமே யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தக்லம், கோபத்தை நீங்க விட்டு போட்டுருங்கன்னு சொன்னாங்க. எதை? கோபிக்காதீங்க, கோபத்தை விட்டு போட்டுருங்க. அமலை சொல்லி கொடுக்குற வேற விஷயம். அல்லாஹ்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சில சஹாபாக்களுக்கு, தொழுங்கன்னு சொன்னாங்க, ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க, நல்ல காரியங்களை சொன்னாங்க. இங்க அப்படி அல்ல, நீங்க எதை செய்யக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. லா தக்லப், நீங்க என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன், அந்த சஹாபி அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறார், திரும்ப திரும்ப கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் திரும்ப திரும்ப நீங்க கோபப்படாதீங்க, நீங்க கோபப்படாதீங்க என்கிற பதிலையே சொன்னாங்க. என்ன தெரியுமா, சில ஆட்களுடைய ஈமான் சலாமத், ஈமானுடைய ஈடேற்றம் சில காரியங்களை செய்வதில் தான் தங்கியிருக்கு, செய்வதில் தான் தங்கியிருக்கு. சில ஆட்களுடைய ஈமான் சலாமத், சில காரியங்கள் அவங்களிலிருந்து விடுபட்டாலே அது ஈமான் சலாமத் ஆகிடும். அவர் எல்லாம் கரெக்டாக இருப்பார், தொழுவார், நோன்பு பிடிப்பார், திக்ரு செய்வார், ஸலவாத்து ஓதுவார், தான தர்மம் கொடுப்பார், ஆனால் கடும் கோபக்காரராயிருப்பார். அவர் அந்த கோபத்தை விட்டு போட்டா இம்புட்டு பாஸ். ஒரு ஆள் தொழுவார், நோன்பு பிடிப்பார், தர்மம் கொடுப்பார், திக்ரு செய்வார், ஸலவாத்து ஓதுவார், எல்லாம் செய்வார், கடும் பொய்யன் அறிப்பார். அந்த பொய்யை மட்டும் விட்டு போட்டார்ன்னு சொன்னா அவர் பாஸ். ஒருத்தர் எல்லாம் செய்வார், தொழுவார், நோன்பு பிடிப்பார், தர்மம் கொடுப்பார், திக்ரு செய்வார், ஸலவாத்து ஓதுவார், எல்லாம் செய்வார், வியாபாரத்தில் களவு செய்வார், 2ஆம் குவாலிட்டியை நம்பர் 1 என்றுவார், கலப்படமான பொருளை வித்துருவார், எல்லாம் சரி, இது அவருக்கு தவறு. அப்போ சிலாக்கள பிரச்சனை என்னென்று நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அவங்ககிட்ட தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, தர்மம் இருக்குது, திக்ரு இருக்குது, ஸலவாத் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கும். ஒன்று கோபக்காரராக இருந்துருவார், பொய்யராக இருந்துருவார், வியாபாரத்தில் களவுள்ளவர் இருந்துருவார். இந்த தடை அவருக்கு சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கும், அல்லாஹ் ரசூலுடைய அன்புக்கு தடையாக இருக்கும். அப்போ கேட்டு வந்தா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, மேலதிகமாக இன்னொன்றை செய்யுங்க. ஏற்கனவே தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, தர்மம் கொடுக்குறாரு, திக்ரு ஸலவாத் எல்லாமே இருக்கு. 6ஆம் நம்பரில் இன்னும் ஒன்றை சொல்ல மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு அமலை சொல்ல மாட்டாங்க. மட்டும் செய்கிறார், ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குது அதை கண்டுபிடிச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட்டா அவர் பாஸ். சிலாக்களுக்கிட்ட தவறே இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு அமலை செஞ்சிட்டா அவர் பாஸ் ஆகிடுவார். அப்போ அவருக்கு ஒரு நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு மனிதன் கெப்பாசிட்டி, அவனுடைய கதிர் அளவு எவ்வளவு இருக்குங்கிறத அளந்து போட்டு தான் ஒரு ஆலிமா இருக்கட்டும், ஒரு ஹத்தீபா இருக்கட்டும், ஒரு உஸ்தாதா இருக்கட்டும், ஒரு ஷேഖா இருக்கட்டும், ஒரு இமாம் இருக்கட்டும், என்ன செய்வாங்க, பதில் கொடுப்பாங்க. ஒரு இமாம் இருந்தாங்க, அந்த இமாமுக்கிட்ட அவங்களோட மாணவர்கள் போயிட்டு கேட்டாங்க, இமாம் அவர்களே, ஜுஹுதை பற்றி எங்களுக்கு ஒரு கிதாபு தாங்கோ, எழுதித்தாங்கோ, புத்தகம் ஒன்று எழுதித்தாங்கோ, அதை நாங்கள் பின்பற்றி ஜுஹுதுடைய வாழ்க்கை வாழப்போறோம்னு சொன்னாங்க. ஜுஹுதுனா என்ன, இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்வு, இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லிக்கிறாங்க, துனியாவில் நீ பற்றற்றவனாக ஆகிவிடு, அல்லாஹ் உன்னை அன்பு கொள்வான். இஸ்ஹத் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் பற்றற்றவனாக ஆகிவிடு, அல்லாஹ் உன்னை அன்பு வைத்தவனாக மாறிவிடுவான்.
மனிதர்களிடம் இருக்கின்ற பொருட்கள் மீது ஆசையற்றவனாக நீ ஆகிவிடு, மனிதர்கள் உன்னை அன்பு கொன்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துனியாவில் பற்றற்ற வாழ்வு, அதுக்கு ஜுஹுத் என்று சொல்றேன். சூஃபியாக்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. ஜுஹுதுடைய வாழ்வு அவங்களுக்கு இருக்கும். சரியா? எது போல் என்றால், இந்த உலகத்தில் வாழுவாங்க, ஆனால் உலகத்தில் பற்று அவங்களுக்குள்ளுக்கும் நுழையாது. கடலை பாருங்க, கடல்ல மீன் வாழுது, கடல்ல வாழ்ற மீன் உடம்புக்குள்ளுக்கு உப்பு கடுமையா நுழைஞ்சிருக்கான்னு கேட்டா இல்லை. உப்பு நுழைஞ்சிருக்கா? இல்லை. நீங்க ஒரு பான் துண்டை கடல்ல ஊற வச்சு திண்டு பாருங்க, எவ்வளவு உப்பு கசப்பா இருக்கும். ஒரு பிஸ்கெட்டை கடலுக்குள்ள போட்டு எடுத்து பாருங்க, உப்பு எப்படி இருக்கும். ஆனா ஆயுள் பூராக கடலுக்குள்ளேயே வாழக்கூடிய மீன் உடம்புல சமைக்கிட்ட உப்பு போடாம நீங்க சமைச்ச உங்களுக்கே சாப்பிடலாம். அந்த மீன் கடலுக்குள்ள இருக்கிற காலத்தை பார்த்தா அந்த மீன் உடம்பெல்லாம் உப்பு அரிக்கணும். ஆனா கரைக்கு வந்ததுக்கு ஒரு போடுற கருவாட்டை பாருங்க, கடும் உப்பு அரிக்கும். அப்ப கடலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு மீன் தண்ட உடலில் உப்பு ஏறாமல் எப்படி வாழுகிறதோ அதுபோல இந்த உலகத்தில உலகம் என்கின்ற மோகம், மாயை, அந்த வெறி, அந்த ஆசை தனக்குள்ள வராமல் வாழ கற்றுக்கொண்டவர்களுக்கு பெயர்தான் சூபிகள். அதுக்கு பேர்தான் ஜுஹுதுடைய வாழ்க்கை. அப்ப அந்த இமாமு கிட்ட மாணவங்க கேட்குறாங்க, இமாமே ஜுஹுதை பற்றி எங்களுக்கு ஒரு புஸ்தகம் கிதாப் எழுதித்தாங்கோ, அதை நாங்கள் பின்பற்ற போகிறோம், படித்து திருந்த போகிறோம், வாழ போகிறோம்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை கொடுக்குறாங்க அந்த இமாம். பிறகு அந்த மாணவர்கள் வர்றாங்க, அந்த இமாம் அந்த கிதாபை தூக்கி கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியுமா? அந்த கிதாபு என்ன எழுதிச்சிருந்தால், தலபு கஸ்பில் ஹலாலி, ஹலாலாக உழைப்பது எப்படி என்றுதான் அந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கு, ஜுஹுதை பற்றி எழுதல்ல. அப்போ மாணவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, நாங்கள் உங்கள்கிட்ட ஜுஹுதை பற்றி தானே கிதாபு எழுதி கேட்டோம், நீங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தை பற்றி எழுதியிருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு இமாம்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அந்த இமாம், இந்த ஜமான்ல ஒருத்தன் ஹலாலா சம்பாதிச்சு வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய துறவரம் தான், சுகுது தான் என்று சொன்னார்கள். இந்த காலத்துக்கு பொருந்துதா இல்லையா? இந்த காலத்துக்கு அந்த கதை பொருந்துதா இல்லையா? இது நடந்து பல வருஷங்கள், பல 100 வருஷங்கள். ஆனா இந்த காலத்துக்கு அது பொருந்துதா இல்லையா? தான் ஒரு சுகுது உள்ளவன், உலகில் பற்றில்லாதவன் என்கிறதுக்காக நாங்கள் எங்கள் உடல் அடையாளங்கள், தாடியோ தொப்பியோ தலைப்பாவையோ ஜுப்பாவையோ, பெண்கள் ஹபாயோ ஃபேஸ் கவரோ ஸ்காஃபோ, இதை விட நம்முடைய உண்ணுகின்ற உணவு ஹலாலான சம்பாத்தியமா என்பதை அவதானித்து வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய துறவரம் என்று சொன்னார்கள் அந்த அறிஞர். பாருங்க எப்படிப்பட்ட விஷயம், எப்படிப்பட்ட விஷயம். அதனால தான் நாம ஒரு பெரியார்கள்ட்ட போய் அல்ல ஆலிம்கள்கிட்ட போயிட்டு கேட்கும் பொழுது நம்மளோட பிரச்சனை வருத்தத்தை சொன்னமுண்டா, நம்மளோட மடத்தனத்தை சொன்னமுண்டா, அவங்க அதுக்குரிய தீர்வை சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்களை கேட்டு நாங்கள் படிக்க வேணும். அது ஒருவேளை நம்மள எந்த புலையும் இல்லைன்னா நிலவை சொல்லுவாங்க, இதை செஞ்சுவாங்க, இதை ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம நாட்கள் எதுவும் தெரியுமா? நாம் ஒரு ஆலிம்கிட்ட போகிறேன், ஒரு உஸ்தாகிட்ட போகிறேன், ஒரு ஹத்தீப்கிட்ட போகிறேன், ஒரு இமாமுக்கிட்ட போகிறேன், இல்லை ஒரு ஷேகிட்ட போகிறேன், நாம் போய் எங்களுக்கு எதை அமல் தாங்கோ என்று சொன்ன உடனே அவர் 1000 திக்ரு 100 திக்ரு சாமான் எடுத்து டக்குன்னு கொடுக்கணும். கொடுத்தா ரைட், இவர் தான் ஆலிம், இவர் தான் ஷேக். அப்படி இல்லை. சில வேளை நீங்கள் கடும் நல்ல ஆள் அரிப்பீங்க, ஆனால் உங்களை அறியாமல் ஒரு சின்ன பிழை இருக்குது. அந்த பிழையை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் கடும் நல்ல ஆளாக போயிட்டுருவீங்க. அப்ப தவறுகளை மாற்றித்தரக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அந்த வம்ச வழியிலே தான் ஷேகுமார்களும் அப்படி நம்மை பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக நாம் என்ன செய்யணும்? கேட்டு படிக்க வேணும். நாம கேட்டால் அதற்குரிய, அதனை தெளிவாக சொல்றேன். இன்றைய சாராம்சம் என்னென்றா, சிலாக்களுக்கு அமலை கூட்டினா ஈமான் சலாமத் ஆகும், சிலாக்களுக்கு தவற குறைச்சா ஈமான் சலாமத் ஆகும். நோய் உங்களோட எந்த ஒரு வருத்தமாக இருந்தாலும் நல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவன் 2 விஷயம் சொல்லுவார், 2 விஷயம் சொல்லுவார். நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு சுகர் பர்சன் வச்சுக்கொள்ளுங்க. என்ன வருத்தம்னு சொல்கிற சுகர் என்றா என்ன வருத்தம்? சீனி வருத்தம். சீனி வருத்தம் சுகர் பர்சனாக இருந்து கொள்ளுங்க. ஒரு தெளிவான டாக்டர் 2 விஷயம் சொல்லுவார். என்ன தெரியுமா?
நீங்க இன்னத்தை சாப்பிடுங்க, சுகர் குறையும். அடுத்து என்ன சொல்லுவார்? இன்னத்தை சாப்பிடாதீங்க, சுகர் குறையும். அப்ப சுகருங்கிற நோய்க்கு, சாதாரண ஒரு நோய்க்கு என்ன இருக்குன்னு கேட்டா, சில விஷயத்தை செய்யணும், சில விஷயத்தை தவிர்க்கணும். அதுபோலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, யஅ்முரூன பில் மஅ்ரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை எடுத்து தீயதை தடுத்து நடந்தா அவனுக்கு சலாமத்து கிடைக்கும், சலாமத்து கிடைக்கும். சிலாக்கள் என்ன செய்யுது, பத்தியத்தை விட்டுருவாங்க. டாக்டர் சொல்லிப்பார் இன்ன சாப்பாடு திங்காதண்டு, அந்த திங்காதங்கிற பத்தியத்தை விட்டுட்டு அதை தாராளமாக திங்குற, ஆனால் டேப்லெட்டையும் போட்டுக்கொள்ற. நோய் குணமாகுமா? நோய் லேசாகுமா? ஒரு காலமும் லேசாக மாட்டா. இவர் என்ன நம்ம முடிவு எடுப்பார், நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், அவர் எத்தனையோ டேப்லெட் தந்தார், நீ வருத்தம் லேஸ் ஆகலை. அந்த டாக்டர் டேப்லெட்டுக்கு உங்களுக்கு வருத்தம் லேஸ் ஆகலையா? சரி, டாக்டர் என்ன சொன்னார்? இதை குடிங்கோ, இதை விடுங்கோன்னு சொன்னார். விட்டீங்களா? இல்லை. பத்தியத்தை விட்டு போட்டு மருந்து மட்டும் குடிக்கிறேன். அப்படித்தான் சில ஆக்கள் என்ன செய்யற, பத்தியம் காக்க வேண்டிய விஷயத்தை விட்டு போட்டு மருந்தை மட்டும் குடிக்கிற மாதிரி தொழுவுற, நோம்பு பிடிக்கிற, தர்மம் கொடுக்கிற, திக்ரு செலவாத்து ஓதுற, கட்டும் வணக்கம், அம்மட்டும் டேப்லெட். ஆனா பொய்ய உருறல்ல, கோபத்தை உருறல்ல, தில்லுமுள்ள உருறல்ல, கள்ளங்கபடத்தை உருறல்ல, ஹசது வஞ்சகத்தை உருறல்ல. எப்படி குளிச பலிக்கும்? எப்படி மருந்து பலிக்கும்? அதனால நாம ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், பெரியார்கள்ட்ட போய் கேட்டு படிங்க, ஆலிம்கள்ட்ட கேட்டு படிங்க. ஆனா கேட்கும் பொழுது அவர் நம்மளுக்கு நன்மை இதை செய்யென்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். என்ன எதிர்பாருங்க? எதை செய்யக்கூடாண்டு அவர் சொல்றாரோ அதையும் எதிர்பாருங்கள். இந்த சஹாபி என்ன கேட்டாங்க, நாயகமே யார சொல்லலாம், எனக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தக்லப், கோபத்தை விட்டு போட்டுருங்க. ஃபரத்தத மிராரன், அந்த மனுஷர் திருப்ப கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதீங்க என்று தான் பதில் சொன்னார்கள். எனவே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரேன், நன்மைகளை மட்டும் செய்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறது போல தீமைகளை தவிர்ப்பதிலும் குறிக்கோளாக இருந்தால், அதிலும் நம்முடைய அறிவில் மடத்தனங்கள் நம்மகிட்ட இருந்தால், அதற்கு மருந்தாக ஒரு குருவிடத்தில், ஒரு ஆசிரியரிடத்தில், ஒரு உஸ்தாதிடத்தில், ஒரு ஆலிமிடத்திலே கேட்டு படிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் விமோசனம் அடைய முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அறிவு ஞானங்களை கேட்டு படிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய ஷேഖ்மார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இத்தவரைக்கும் உள்ள நம்முடைய மஷாயிഖ்மார்களுடைய பொருட்டினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்பையும் நம்முடைய புத்தியையும் தெளிவுபடுத்தி, பாதங்களையும் இதயங்களையும் தரிப்படுத்தி, உண்மையிலே வாழ வைத்து அவனுக்கு சொந்தமான அடியார்களாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.